ஒரு ரோபோ பூனை, அதன் வயிற்றில் இருக்கும் ஒரு மாயப்பை மற்றும் நோபிட்டா எனும் சிறுவன். இவை நம் அனைவரின் சிறுவயது நினைவுகளோடும் பின்னி பிணைந்தவை. ஆனால் இந்த அதிசய உலகத்தை நமக்கு காட்டிய அந்த மாபெரும் கலைஞன் இப்போது நம்முடன் இல்லை. அவர் யார்? அனிமேஷன் துறையில் அவர் செய்த சாதனைகள் என்ன? பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற டோரேமான் அனிமேஷன் தொடரின் இயக்குனரான சுடோமு ஷிபயாமா தனது 84வது வயதில் காலமானார். நுரையீரல் புற்றுநோயால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 6, 2026 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவலை அவர் தலைவராகவும் சிஇஓவாகவும் பணியாற்றிய ஆசியாடோ அனிமேஷன் ஒர்க்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. 1941 பிறந்த சுடோமு ஷிபயாமா ஜப்பானிய அனிமேஷன் துறையின் மிக முக்கியமான முன்னோடியாக கருதப்படுகிறார். இவர் தனது திரைப்பயணத்தை 1963 ஆண்டு டோய் அனிமேஷன் நிறுவனத்தில் தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் தி கஸ்டி ஃப்ராக் மற்றும் டென்சாய் பகபோன் போன்ற புகழ்பெற்ற தொடர்களில் அனிமேஷன் இயக்குநராக பணியாற்றி தனது திறமையை நிரூபித்தார். பின்னர் 1978 அந்த நிறுவனத்திலிருந்து விலகி ஆசியாடோ எனும் சொந்த அனிமேஷன் ஸ்டுடியோவை தொடங்கினார். இவரது வாழ்நாளின் மிக சிறந்த அடையாளமாக டோரேமான் தொடர் கருதப்படுகிறது. 1984 முதல் 2005 வரை சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தொடரின் தலைமை இயக்குநராக பணியாற்றிய இவர் 22 முழு நீள திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். நோபிட்டா அண்ட் தி கேஷில் அண்டர் சி டெவில் மற்றும் நோபிட்டா இந்த ஒன் அண்ட் ஸ்பேஸ் டைம் ஒடிசி போன்றவை இவரது இயக்கத்தில் வந்த குறிப்பிடத்தக்க திரைப்படங்களாகும். இவருடைய கைவண்ணத்தில்தான் 8 வயது முதல் 80 வயது வரையிலான அனைவரையும் கவரும் வண்ணம் அனிமேஷன் கலை உலக தரத்திற்கு உயர்ந்தது. டோரேமான் மட்டுமின்றி நின்டாமா ரான்டாரோ, சிபி மருகோ சான் மற்றும் கைகெச்சு ஜொரோரி போன்ற பல புகழ்பெற்ற தொடர்களிலும் இவர் இயக்குநராகவும் பொது இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். அனிமேஷன் துறைக்கு இவர் ஆற்றிய ஈடு செய்ய முடியாத பணிக்காக கடந்த 2012 ஆண்டு ஜப்பான் நாட்டு கலாச்சார விவகாரங்களுக்கான நிறுவனம் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. சுடோமு ஷிபயாமாவின் இறுதி சடங்குகள் குடும்பத்தினரின் விருப்பப்படி மலர் வளையங்களோ பண முடிப்புகளோ அல்லது நேரில் வந்து ஆறுதல் கூறுவதோ இன்றி மிக தனிப்பட்ட முறையில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவு உலகெங்கிலும் உள்ள அனிமேஷன் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வரும் நாட்களில் அவருக்கு ஒரு பொதுவான நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்படும் என அவரது நிறுவனம் தெரிவித்துள்ளது.